இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டேல நம்ம ஆல்மோஸ்ட் டெய்லி பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா ப்ரோக்ரஸ் பார். என்னைக்காவது நீங்கள் அந்த ப்ரோக்ரஸ் பாரை கவனிச்சிருக்கீங்களா? லைக் வெயிட்டிங் ஃபார் இட் டு கம்ப்ளீட். அது உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்லும். நம்மளுமே வந்து அதை பார்த்து கொஞ்சம் ஆறுதல் அடைகிறோன்ற மாதிரி கூட சொல்லலாம். எஸ், ப்ரோக்ரஸ் பார் ஸ்பீக்ஸ் அ ஹிடன் லாங்குவேஜ். அது இன்ஃபேக்ட் உங்களோட பிரெயினோட டைரெக்டாக பேசும். அண்ட் இட் இஸ் டியூன்டு மோர் இன்டு சைக்காலஜி அண்ட் டெக்னாலஜி. இன்றைக்கி வீடியோவில் இந்த ப்ரோக்ரஸ் பாரை சுற்றி இருக்கிற சைக்காலஜி, அது பேசுகிற ஹிடன் லாங்குவேஜ் என்ன, அண்ட் என்ன மாதிரிலாம் அதை நம்மளை டியூன் பண்ணி நம்மளை ஒரு மாடர்ன் டே வெயிட்டிங்க்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணியிருக்குன்ற மாதிரி சில டீட்டெயில்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட். ப்ரோக்ரஸ் பார்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் வேறு ஃபார்மேட்ஸில் நம்ம டெய்லி பார்த்துட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா சரி, இல்லை ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க, டிவி, மொபைல், லேப்டாப், எனிதிங், அதில் வர ப்ரோக்ரஸ் பார்ன்றதை நம்ம யூஸ்வலாக பார்த்துருப்போம், பட் பெருசாக நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காம இருக்கும். ஆனால் அந்த ப்ரோக்ரஸ் பார் டாக்ஸ் அ ஹிடன் லாங்குவேஜ் as I mentioned, அண்ட் which is basically helps you calm down. நீங்கள் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, இட் டெல்ஸ் யுவர் பிரெயின் தட் இட்ஸ் கோயிங் டு எண்ட் சூன், ப்ளீஸ் வெயிட் அப்படின்ற மாதிரி ஒரு லாங்குவேஜை எந்தவித வார்த்தையும் இல்லாமல் உங்களோட பிரெயினோட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ரஸ் பாரோட சைக்காலஜியே. நம்ம ஹியூமன் பிரெயின் எப்படி ஒயர் ஆயிருக்கும் அப்படின்னா, வி பேசிக்கலி ஹேட் வெயிட்டிங் வித்தவுட் அன் ETA. அதாவது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாமல் வெயிட் பண்ணுறதுன்றது ஆல்மோஸ்ட் எந்த ஹியூமன்ஸ்க்குமே பிடிக்காத ஒரு விஷயம் தான். அண்ட் இட் இஸ் ஹார்ட் வயர்ட் இன்டு அவர் பிரெயின். இந்த ப்ரோக்ரஸ் பார் அந்த ஒரு இடத்துல தான் வந்து அதோட ட்ரிக்கை ப்ளேவே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இட் கிவ்ஸ் அ சர்டனிட்டி. அதாவது இந்த ப்ரோக்ரஸ் பார் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வந்துருச்சு அப்படின்னா என்னோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சர்டனிட்டியை கொடுக்கும். அண்ட் சம்டைம்ஸ் அந்த ப்ரோக்ரஸ் பார் போய் கூட சொல்லும். ஆக்சுவல் ஸ்டேட்டஸை விட அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணாலும் அந்த மூமெண்ட் வந்து நம்மளோட பிரெயினை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதுதான் வந்து ஒரு ப்ரைமரி சைக்காலஜி ட்ரிக் வென்எவர் தே டிசைன் அ ப்ரோக்ரஸ் பார். இன்ஃபேக்ட் சாஃப்ட்வேர்ஸில் யூஸ் பண்ணுற மெனி ப்ரோக்ரஸ் பார்ஸ் ஆர் இன்அக்யூரேட். அது ஒரு ப்ராசஸை எக்ஸாக்டாக ரெப்ளிகேட் பண்ணி உங்களுக்கு ப்ராக்ரஸ்லலாம் காட்டாது. பட் அந்த பொயிலையும் வந்து நமக்கு பெனிஃபிட் ஆகுதுன்றதுனால தே இன்ஃபேக்ட் டிசைன் ஆன் பர்பஸ் டு லை. ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ப்ரோக்ரஸ் பார்ஸ் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 30% வந்து ரொம்ப குயிக்காக ஒரு ஜம்ப் இருக்கிற மாதிரி இருக்கும். தென் கொஞ்சம் மிடில் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் அண்ட் அ குயிக்கர் எண்ட் இருக்கும். இது உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ஸ்டார்டிங் ஒரு ஸ்பீட் ஜம்ப் இருக்குல்ல, இட் கிவ்ஸ் யுவர் பிரெயின் ஆர் இட் சிக்னல்ஸ் யுவர் பிரெயின் தட் ஓகே, இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேஷனை கொடுக்கும். அண்ட் அந்த மிடில் இருக்க வெயிட்டிங், தட் இஸ் ஓகே, வி கேன் வெயிட் அப்படின்றது. அண்ட் அட் த எண்ட் ஒரு குயிக் ஸ்ப்ரிண்ட் மாதிரி முடியும் பார்த்தீங்களா, தட் கிவ்ஸ் த ரிலீஃப். இது இட்ஸ் ஆல் அபவுட் த பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது கீழே தான் வரும். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ப்ரோக்ரஸ் பார்ஸை நீங்கள் வந்து மேனுவலாக உட்காந்து கான்ஃபிகர் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. பட் யூ வில் பி லைக் இன்கார்பரேட்டிங் சம் டிஃபால்ட் லைப்ரரிஸ். இந்த வீடியோக்காக நான் பண்ணது என்ன அப்படின்னா, அந்த டிஃபால்ட் லைப்ரரிஸில் இருக்க கோடு என்ன மாதிரி இருக்குன்னு ஒர்க் பண்ணுறதை பார்த்து தான் ஐ வாஸ் ஏபிள் டு ஐடென்டிஃபை திஸ் பேட்டர்ன் அரௌண்ட். அங்கே பர்பஸே இல்லாமல் ஒரு டிலே இருந்தது, ஒரு ஸ்பீட் பம்ப் இருந்தது, எல்லாத்தையுமே வந்து கவனிக்க முடிஞ்சது. அண்ட் வென் ஐ ரெட் அபவுட் இட், அதாவது ஆதி காலத்துலேருந்து இந்த ப்ரோக்ரஸ் பார்ஸ் எப்படி ஒரிஜினேட் ஆனதுன்றதை பார்க்கும்போது ஐ வாஸ் ஏபிள் டு கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் வை த ஸ்பீட் பம்ப்ஸ் அண்ட் இவ்வளோ ஒரு இன்அக்யூரேட் டிசைன் ஏன் பண்ணியிருக்காங்கன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இன்னும் சில ப்ரோக்ரஸ் பார்ஸ் கவனிச்சிங்கன்னா, மொத்த ப்ராசஸை பிரேக் டவுன் பண்ணி சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக கொடுத்துருப்பாங்க. லைக் காப்பிங் ஃபைல்ஸ், இன்ஸ்டாலிங் ஃபைல்ஸ், ஃபினிஷிங் அப், ரேப்பிங் அப் அப்படின்ற மாதிரி. இது வந்து ஆக்சுவல் ஸ்டேஜஸ் கிடையாது, அதுவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நம்ம பிரெயினுக்கு அது கவுண்ட் பண்ணுற அளவுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னா இட் கிவ்ஸ் இட்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு பெரிய லைனுக்கு நான் வெயிட் பண்ணுறதை விட மல்டிபிள் ஸ்மாலர் லைன்ஸில் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா இட் மேக்ஸ் அ பெட்டர் ஃபீலிங் ஃபார் த பிரெயின். இட் இஸ் மோர் அலைன்டு டு வெயிட். அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் பிரெயின் ஆக்சுவலி கேன் வெயிட். அந்த சிக்னலை இந்த ப்ரோக்ரஸ் பாஸ் அதுக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் விண்டோஸ் 2000 ஆர் விண்டோஸ் XPலாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் அந்த இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாம் பண்ணவங்களால இதை ரிலேட் பண்ணிக்க முடியும். தேர் யூஸ் டு பி a சிங்கிள் லாங் ப்ரோக்ரஸ் பார். அதாவது எங்கே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் ஒன் சிங்கிள் ப்ரோக்ரஸ் பார் வரும். அந்த ப்ரோக்ரஸ் பாரை சுற்றி எதுவும் டைமிங்கோ இல்லை பர்சன்டேஜ் மாதிரி எதுவும் இருக்காது. ஜஸ்ட் அந்த பார் வந்து ஒன்றா ஃபில் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வேறு ஆப்ஷனே கிடையாது. பட் விண்டோஸ் விஸ்டா வந்த டைமில் ஐ பர்சனலி லவ் விண்டோஸ் விஸ்டா. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம். விண்டோஸ் விஸ்டா வந்தப்போ அவங்க இந்த ப்ராசஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த காப்பிங் ஃபைல்ஸ், இன்ஸ்டாலிங் ஃபைல், க்ளீனிங் அப், ஃபினிஷிங் அப்ன்ற மாதிரி ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து அதில் தெரியும்.
ஈச் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்மால் ப்ரோக்ரஸ் பார்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு சொல்லலாம். when I first installed XP and Vista, எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்பவே நல்லா தெரிஞ்சுது. ப்ரொவைடட் விஸ்டாவும் விண்டோஸ் எக்ஸ்பியும் ஒரே டைம் தான் எடுத்துக்கும், அது இன்ஸ்டால் ஆகிறதுலேருந்து எல்லாத்துக்குமே பொறுத்த வரைக்கும். ஆனாலும் அந்த வெயிட்டிங்கில் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இட் குட் பி சப்ஜெக்டிவ், பட் தட்ஸ் மை ஒன் எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லெட்ஸே ஒரு லாங் ஹவர் வீடியோ இருக்குன்னு வச்சுக்கலாம் யூடியூப்பில், அண்ட் அதில் வந்து இந்த சாப்டர்ஸ் மாதிரி எதுவுமே இல்லை, அண்ட் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் ஒன் பர்டிகுலர் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் எங்கே வருன்றதே உங்களுக்கு தெரியாமல் ஃபுல் வீடியோ பார்க்குறது உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அட் த சேம் டைம் லெட்ஸே ஒரு 2 hour லாங் வீடியோ 45th மினிட்டில் இந்த ஏரியாவை பற்றி பேசியிருக்காங்க, அப் டு 50 minutes இது போதும் அப்படின்னா, இந்த 5 minutes நீங்கள் வெயிட் பண்ணால் போதுன்ற அந்த கான்க்ரீட் டைம் இட் வில் கிவ் அ பெட்டர் ஃபீலிங் ஃபார் யூ. எந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. இன் மை வே இந்த 2 எக்ஸாம்பிளுமே நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ணது தான். இந்த ப்ராக்ரஸ் பார்க்கும் சைக்காலஜிக்கும் இருக்குமான ரிலேஷனில் மூமெண்ட் தான் ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதாவது சில ப்ரோக்ரஸ் பார் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு கம்ப்ளீஷனை நோக்கிலாம் போகாது, ஜஸ்ட் ஒரு ரோலிங் ஒரு பஃபரிங் சிம்பிள்லாம் கவனிச்சிங்கன்னா இட் இஸ் இன்ஃபைனைட். ஆனாலும் அந்த இன்ஃபைனைட்டில் ஒரு மூமெண்ட் இருக்கும். இட் குட் பி அ ரோலிங் திங் ஆர் இட் குட் பி அ பவுன்சிங் டாட், ஏதோ ஒரு மூமெண்ட். சம்டைம்ஸ் ஈவன் அந்த ப்ரோக்ரஸ் பார்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைட் ஆஃப் அனிமேஷன் வந்து ஸ்டார்ட் டு அந்த ப்ரோக்ரஸ் எது வரைக்கும் ஆயிருக்கோ அது வரைக்கும் வந்து ஒரு மார்க்கிங் காமிக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் that tells your brain that the process is not stuck. அங்கே ஏதோ ஒரு ஆக்டிவாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, இட் இஸ் நாட் ஸ்டக் அப்படின்றத உங்கள் பிரெயினுக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கிற ஒரு சிக்னலை தான் இந்த ப்ரோக்ரஸ் பார்ஸ் எல்லாமே பண்ணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த விண்டோஸ் 2000 XP காலகட்டத்திலலாம் ஏதாவது ஒரு கேம்லாம் இன்ஸ்டால் பண்ணுறோன்னா வில் கீப் அவர் மவுஸ் பாயிண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ரஸ் பார். ஏன் அப்படின்னா நமக்கு அங்கே எந்த விஷுவல் கியூஸுமே இருக்காது, நம்மளே மேனுவலாக ஒரு கியூவை ஏற்படுத்திக்கிறோம்ல. we just want to ensure that it is progressing or not. அது நம்ம பிரெயினுக்கு கண்டிப்பாக தேவை. இட் கிரியேட்ஸ் த டைம் ஆர் இட் பைஸ் த டைம் ஃபார் த சிஸ்டம் ஆஸ் வெல் அஸ் த பேஷன்ஸ் ஃப்ரம் அஸ். இது இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது, டோன்ட் குவிட் அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேஷனுக்கான ஒரு ஒர்க்கை தான் இந்த ப்ரோக்ரஸ் பார்ஸ் ஏதோ ஒரு வகையில் பண்ணிகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு சில ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர்ஸில் நான் பார்த்தது என்னென்னா ஃபேக் ஃபீட்பேக்ஸ். சம்டைம்ஸ் வந்து ப்ரோக்ரஸ் பார் வந்து முன்னே போகும், ஒரு ஸ்டெப் பின்னாடி கூட வந்துட்டு திரும்ப முன்னாடி ப்ரோக்ரஸ் ஆகும். தோ இட் இஸ் அ ஹிக்கப், அதாவது எனக்கு ப்ராசஸ் வந்து ஏதோ தப்பாயிடுச்சு அதனால் இதை ரீரன் பண்ணுதுன்ற மாதிரி அது ஒரு ஃபேக்கான ஃபீட்பேக்காக இருந்தால் கூட அந்த இடத்துல ஒரு அட்டர் சைலன்ஸை விட இந்த ஃபேக் ஃபீட்பேக் வில் ஹெல்ப் அஸ் காம் த பீப்புள் டவுன் அப்படின்ற ஒரு ட்ரிக்கு அது பின்னாடி இருக்குது. ரொம்ப சில சாஃப்ட்வேர்ஸில் தான் இது இருக்கும். நீங்கள் எஸ்பெஷலி கேம் இன்ஸ்டாலேஷன்ஸ் நிறையா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபேக் ஃபீட்பேக்கும் உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோ மூலமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற அந்த ஹிடன் லாங்குவேஜ் ஆஃப் ப்ரோக்ரஸ் பார் என்னென்னா, இட் ஜஸ்ட் டோன்ட் tell you the time or tell you the process. ப்ரோக்ரஸ் பார்ன்றது உங்கள் பிரெயினோட டேரெக்டாக பேசக்கூடிய ஒரு விஷயம். வெயிட்டிங்கில் இருக்க ஆங்ஸைட்டி அது கம்மி பண்ணும், அட் த சேம் டைம் வெயிட்டிங்கை இன்னும் கொஞ்சம் டாலரபிளாக மாற்றும். பை டூயிங் திஸ் அந்த ப்ராசஸையோ இல்லை அந்த ஆப் இன்ஸ்டாலேஷன் நம்ம குவிட் பண்ணிவிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ரோக்ரஸ் பார் நம்ம பிரெயினோட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ஏன் ப்ரோக்ரஸ் பார்ன்றது அக்யூரஸியை பொறுத்தது கிடையாது, இட்ஸ் அபவுட் த சைக்காலஜி. அது உங்கள் பிரெயின் கிட்ட இன்னும் இது முடியலை ப்ளீஸ் வெயிட் அப்படின்றத இன்டெரக்டாக சொல்லி அதுக்கான டைம் எடுத்துக்கிறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான சைக்காலஜிக்கல் ட்ரிக் தான் வந்து இந்த ப்ரோக்ரஸ் பார்ன்றது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் பாரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா just remember it's not showing you the actual process but it's actually managing your emotion. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் போடுறதுக்கான முக்கியமான காரணம் லாஸ்ட் ஒரு 5 வீடியோ நான் இந்த சேனலில் வந்து அதை கவனிச்சேன்னா எல்லாமே கொஞ்சம் டைம்லி வீடியோவாக இருந்தது. அதாவது ஒரு 6 months 1 yearக்கு அப்புறம் அந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருசாக அதுலேருந்து எதுவும் இம்பேக்ட் இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஸோ அது என் கோலும் இல்லை, ட்ரெண்டிங் வீடியோஸ் போடக்கூடாதுன்றதுல தான் நான் ஒரு டார்கெட்டாக வச்சுருந்தேன். ஸோ இந்த வீடியோ திரும்ப என்னோடய டார்கெட்டை அலைன் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லோரும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.